லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் வணக்கம். வணக்கம் சின்னா. இந்த பராசக்தி அப்படின்னு சிவகார்த்திகனுடைய ஒரு படம் ஒன்று ரொம்ப பேசுபொருளாக ஆயிடுச்சு. அது ரொம்ப ஹைப்பு கிரியேட் பண்ணி விட்டுருங்க. அந்த படத்தில் வந்து தமிழ் வாழ்க, பக்கத்தில் வந்து இன்னொரு தெலுங்கு மொழியில் வந்து தெலுங்கு வாழ்க அப்படின்றது. இதுதான் இப்போ சர்ச்சையாக இருக்குது. அதுக்கு நிறைய பேர் ஒவ்வொரு விதமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அது வந்து உங்கள் பார்வையில் அந்த இயக்குனரை பற்றியோ இந்த படத்தினுடைய இதை பற்றி நீங்கள் இல்லை, உங்கள் பார்வையில் என்ன? தெலுங்கர்களுக்கு தெலுங்கு வாழ்கன்னு சொல்கிறது இயல்பு தானேங்க. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? தெலுங்கர்களுக்கு தெலுங்கு வாழ்க, அதான் சரி. என்ன சிக்கல்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க தெலுங்கர்கள் தெலுங்கு வாழ்கன்னு சொல்ல முடியல. அது வெளிப்படையாக சொல்ல முடியல. அதனால் போகிற போக்கில் இருக்கட்டும், போனால் போகுது, கொஞ்சம் ஒரு பொய் சொல்கிறோம்னா கொஞ்சம் உண்மையும் கலந்துருக்க மாதிரி தமிழ் வாழ்க அப்படின்னு கூடையில் வச்சுட்டு அதில் தெலுங்கு வாழ்க சொருக வேண்டியிருக்கு. பராசக்தி அப்படிங்கிறது கருணாநிதியின் வரலாற்றில் ஒரு முக்கியமான இடம்பெற்ற ஒரு படம். அந்த டைட்டிலை வந்து சிவகார்த்திகனுக்கு கொடுக்குறாங்க. அதை எடுத்தது யார்? இதை இந்த டைட்டில் எவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க இயக்குனர். ஆமாம், இயக்குனர் யார்? சுதா கங்கோரா. சுதா கங்கோரா. அதுக்கு சரியாக சொல்லுங்கள். ஆக வந்து தெலுங்கர்கள் எல்லாம் வந்து தெலுங்கர்களும் ஒன்றுக்குள்ளே ஒன்று சேர்றாங்க. தமிழ்நாட்டில் தமிழ் வாழ்க, ஆந்திராவுக்கு போனால் தெலுங்கு வாழ்க. தமிழ்நாட்டில் வந்து பெரியார், ஆந்திராவுக்கு போனால் ஈவே ராமசாமி நாயக்கர். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாதி ஒழிப்புனா தமிழ்நாடு தான், தமிழன்கிட்ட தான். சாதி ஒழிக்கப்படணுமானா அது சமத்துவம் வரணுமானா சரி. ஆனால் இந்த வெங்காயங்கள்லாம் எங்ககிட்டே எடுக்கிறீங்களப்பா, நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து உங்கள் ஆந்திராவில் நீங்கள் வந்த ஓங்கூரில் அங்கெல்லாம் வந்து அங்கே வகுப்பு எடுக்கலாம்ல, அதான் கேள்வி. தாமரை கசா ஒரு நடிகை, அவங்க இப்போ தாமரை கசாவில் இருக்காங்கன்னு வைங்களேன், பிரபல நடிகை ரோகிணி மேடம். அவங்க ஃபேஸ்புக்லேயே வந்து ரோஹிணி மொல்லட்டி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அது ஒரு சர்நேம், சாதி பேர். புஷ்பா படத்தில் கூட அந்த கதாநாயகனுடைய சர்நேம் தான் நினைக்கிறேன். அப்படி வந்து சாதி பேர். ஆனால் வந்து அந்த அம்மா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தாமயகச மேடைகளில் அவங்க வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. அவங்க சாதி ஒழிப்பு அரசியல்லாம் இங்கே பேசுவாங்க. நமக்கு சாதி ஒழிப்பு வகுப்பெல்லாம் எடுப்பாங்க. இப்படி வந்து இந்த திராவிடர்களுக்கு அது சாதி பெயர் வச்சுக்கிறதுனால சாதி ஒழிப்புக்கு அவங்க எதிராகிடுவாங்களா? சாதி பெயர் அதை வச்சுருக்காங்க, அவ்வளோதான். சரி. அப்போ நீங்கள் சாதி ஒழிப்புன்னா சாதி ஒழிப்பு தானே இருக்கணும் முழுமையாக. அப்போ நீங்கள் உங்கள் பேருக்கு பின்னாடியே சாதியை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு எப்படிங்க சாதி இதை பற்றி பாடம் எடுக்கிறீங்க? இங்கே இயல்பாகவே தமிழர்கிட்ட சாதியிலேருந்து அந்த விலகிற மணலில் இருந்தது. அதனால தான் ராமசாமியார் வந்து சொன்னப்போ, ஆமாம் இது ஒருத்தங்களுக்கு அநீதியாக இருக்கலாம், ஒருத்தங்களை ஒடுக்கிறதுக்காக இருக்குது, அதனால் நம்ம பேருக்கு முன்னாடி சாதி விடுவோங்கிறத ஏற்றுக்கிட்டாங்க. முற்போக்கான விஷயத்தை யார் சொன்னாலும் ஏற்றுக்கிடுவாங்க. அதனால் அந்த அடிப்படையில் தான் தமிழர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அதை தமிழர்கள் ஏக்கர் வச்சுக்கிட்ட அந்த ராமசாமியாரால் பக்கத்தில் இருக்க ஆந்திரா தெலுங்கர்களை ஏற்றுக்க வைக்க முடியல, மலையாளிகளை ஏற்றுக்க வைக்க முடியல, கன்னடர்களை ஏற்றுக்க வைக்க முடியல, தமிழ் மட்டும் தான் ஏற்று. ஆனால் இந்த எல்லாரும் ஏற்றுக்கிட்ட தமிழனை பார்த்து மீண்டும் மீண்டும் சாதி வெறிகள் அப்படின்னு பேசி மேலே அவர்களை குற்றவாளிகளாக மாற்றுற யுக்தி இங்கே இருக்குது. சாதி பிரச்சனைகள் இருக்குது, இங்கே களையப்பட வேண்டியது சமத்துவம் வரணும். ஆனால் நீங்கள் எங்களை மட்டுமே சொல்கிறீங்க, பக்கத்தில் இருக்கிறவனை வந்து சொல்லுங்கள், அங்கேயும் கொஞ்சம் சமூக சீர்திருத்தத்தை பண்ணுங்கள், அங்கே இருந்தால் நீங்கள்லாம் வர்றீங்க, வந்து இங்கே எங்கள்கிட்ட வந்து சாதி ஒழிக்க வேண்டிய தேவை இருக்குது, அங்கெல்லாம் தேவை இல்லையே. எந்த ஒழிப்புன்னு சரியாக சொல்லுங்கள். மறைச்சி வைக்கிற ஒழிப்பு. அப்போ தானே நீங்கள் வந்து வியாபாரம் பார்க்கலாம், எங்களை ஆளலாம். அடிப்படையில் இங்கே வந்து அதான் அன்றைக்கு நம்ம ராமசாமியாரை முன்னோர்கள் ஏற்றுக்கிட்டாங்க, விட்டாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருந்த சூது வந்து இங்கே இருக்கிற அவர்களுடைய மனவாடுகள் யாருன்னு தெரிஞ்சிருவாங்க. தமிழர்கள் இயல்பாகவே தமிழ் இனப்பற்றுள்ளவன், அப்போ அயலார் வந்து நம்மளை ஆள்றாங்கங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்கங்கிறதுனால தான் வந்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த பேருக்கு பின்னாடி விட்டது. பேருக்கு பின்னாடி சாதியை விடுறதுங்கிறது உயர்ந்த முற்போக்காக இருக்குது. ஆனால் இவர்களுடைய நோக்கம் அந்த முற்போக்கு இல்லை. இவர்களுடைய நோக்கம் தங்களுடைய சாதி மறைப்பை செய்து கொண்டு தமிழர்களை ஆள வேண்டும் என்பதில் தான் இருந்தது அப்படிங்கிறது இப்போ நமக்கு புரியுது. இதுக்கு முன்னாடி புரியல. விஜயநகர படையெடுப்பால் வந்து இங்கே ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்து தமிழ் மன்னர்கள் அழிக்கப்பட்டு அதன் பிறகு வெள்ளையர்லாம் வந்தாங்க, வச்சாங்க. என்ன இருந்தாலுமே அதிகாரம் அவர்களிடம்தான் இருந்தது, தெலுங்கர்களிடம்தான் இருந்தது. அந்த அதிகாரத்தை வெள்ளைக்காரன் போனதுக்கப்புறம் மீண்டும் இவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். அவ்வளோதானே வெளியே தமிழர்கிட்ட எந்த மாற்றமும் வரல. இதுதான் நிலைமை. இப்போ அந்த பராசக்தி படத்தில் வந்து தெலுங்கு வாழ்க அப்படின்னா ஒரு பேன் இண்டியா மூவின்னா நீங்கள் படம் கண்டென்ட் எல்லாமே தமிழ்நாட்டில் உள்ளது.
சரியா? ஆமா. அப்படின்னா அது ஆந்திராவுக்கு போனாலும் தமிழ் வாழ்கன்னு தான் இருக்கணும். மராத்திக்கு போனாலும் தமிழ் வாழ்கன்னு தான் போகணும். மராத்தியில எடுத்தீங்கன்னா வந்து மராத்தி வாழ்கன்னு மாறுமா? கதை நாயகன் யாரு? எங்க இருக்கு? என்ன இது இருக்கு? என்ன கன்டென்ட் இருந்து எடுக்குறீங்க? எங்க சார் வந்து மொழி திணிப்புக்கு எதிராக இவ்வளோ நூற்றுக்கணக்கான பேர் வந்து போராடி செத்தான்? தமிழன் தானே இந்தியாவுக்கே வகுப்படுத்தான். இந்தி திணிப்புக்கு எதிராக உங்க மேல திணிக்காதன்னு வகுப்படுத்தான், சண்டை செஞ்சான். ஆனால் நீங்க எங்களுடைய வரலாறு எடுப்பீங்க. இப்ப கிரெடிட் ஸ்டிக்கர் வந்து உங்க ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவீங்களா? எந்த வரலாறு எடுத்தாலும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி தமிழர்களை வச்சு தானே அந்த படத்தில். ஆனால் உங்களுடைய அலர்ட்டை நான் வந்து பாராட்டுறேன். தமிழ்நாட்டை சேர்ந்த சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறது சரியாக இருக்க முடியும். ஏன் இதில் ஒரு நுணுக்கமான விஷயம் இருக்குது. பார்த்தீங்கன்னா படம் எல்லாம் இங்கே எடுக்கிறாங்க. ஃபண்டெல்லாம் ஆந்திராவில் இருந்து வருது. கவனிச்சிங்களா சமீபமாக? அது என்ன மாய மந்திரம்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? பணம் இங்கேருந்து ஆந்திராவுக்கு போகுது. ஆந்திராவிலேருந்து தயாரிப்பாளர்களாக உருவாக்கப்பட்டு அவர்கள் இங்கே வந்து படம் எடுக்கிறாங்க. கரெக்டாக அவர்களுடைய ஆட்களை தேடி தேடி பிடிச்சி பண்ணுறாங்க. இது சுதா கங்கரால ஆரம்பித்து வரிசையாக எல்லாருக்குமே நடக்குங்க. இவங்க இப்போ ஒரு பையன் படம் எடுத்தானே பிரதீப் ரங்கநாதன், டியூடு. அவன் என்ன சொல்கிறான், மேடையிலே சொல்கிறான், என்ன எங்கே பாருங்கள் நாங்கள் எவ்வளோ தெலுங்கர்கள் இருக்கோம், இந்த படத்தில் எவ்வளோ பேர் இருக்கோம் அப்படிங்கிறத அவன் சொல்கிறான். இது எவ்வளோ பெருமை தானே தமிழ். நாங்கள் தெலுங்குல போய் அதெல்லாம் நாங்கள் மறுக்கலையே. நீங்கள் தெலுங்கர்கள் சொல்கிறது மகிழ்ச்சி தான். ஆனால் இந்த தொடர் இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் எப்படி வருது? தமிழ்நாட்டில் இருந்த திரைப்பட தயாரிப்பாளர்லாம் எங்கே போனாங்க? தமிழ் தயாரிப்பாளர்லாம் என்ன ஆனாங்க? எப்படி ஆந்திராவிலேருந்து முதலீடு வருது? அங்கே வந்து பாடப்புத்தகம் தயாரிக்கணும்னா அங்கே ஆந்திராவுக்கு எப்படி போகுது? அச்சு அடிப்பு போகுது. அரிசி வாங்குறது ஆந்திராவுக்கு எப்படி போகுது? இதெல்லாம் இப்போ என்ன மாயம், என்ன நடக்குது? ஆந்திராவிலேருந்து திருவண்ணாமலைக்கு ஏன் வந்து இவ்வளோ குடியேற்றங்கள் நடக்குது? வாக்காளர்கள் இவர்கள் பீகார்களை பார்த்து சொல்லிட்டாங்க, இங்கே வந்து உருவாக்கிடுவாங்க. நீ ஆந்திராவிலேருந்து கூப்பிட்டு வர்றதை மறைக்க, அதை பேசு. திருவண்ணாமலை எப்படி வந்து தெலுங்கர் மயமாக மாறுது, அதை பேசு. அதை பேசக்கூடாதுன்னு நாங்கள் அதை சின்ன இப்போ தான் வந்து கம்பெனி சீக்ரெட் எல்லாம் கரெக்டாக பாயிண்டாக கண்டுபிடிக்காப்புல. இப்படி இவர்களுடைய நுணுக்கமான அரசியல் தான் இந்த இதில் இருக்கிற வரிசையான விஷயங்கள் எல்லாமே. இதில் வந்து தமனும் அனிருத்தும் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு வாதம். தமன் வந்து பொதுவெளியிலேயே சொன்னார், அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. மற்றவங்களாம் வந்து பிற மொழியாளர்களுக்கு வந்து இருக்கும்போது அவங்க பணத்துக்காக வேலை செய்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு ஹார்ட்டாக பார்க்குறோம், நாங்கள் வந்து அது ஒரு கலையாக பார்க்குறோம். ஆனால் அந்த பிரதிநிதித்துவம் வந்து எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, வெளியில் போனால் கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு இங்கேவும் அது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. எஸ் தமன், இசையமைப்பாளர். அவர் வந்து ஆமாம், தமன் அவர்களுடைய அந்த இது பார்த்தேன். ரொம்ப மனம் வெறுத்து போய் பேசினார். அவருக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைக்கல, தமிழ்நாட்டில் கிடைக்கல. அது தமிழ்நாட்டிலேருந்து போகிற அனிருத்துக்கு ஆந்திராவில் அவங்க ஊர்லேயும் கிடைக்குது, அங்கே வாய்ப்பு பறிக்கப்படுது. அதே இது இங்கே சரி இங்கே வரலான்னா இங்கே வாய்ப்பு பெருசாக இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை அவர் ஒரு தெலுங்கர், சரியா? தெலுங்கராக அவர் ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்த நம்ம நியாயப்படி வருத்தத்துக்குரியது தான். ஆனால் நீங்கள் ஒரு சினிமா பட வாய்ப்புக்கு கிடைக்கலேன்னு வருத்தப்பட்டீங்களே சாமி, நாங்கள் இங்கே ஆட்சி அதிகாரத்தையே உங்கள்கிட்ட கொடுத்துட்டு உட்காந்துருக்காமே. எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது, தெலுங்கர்கள்ட்ட தான் இருக்குது. இவர் சும்மா ஆரிய பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஆரியத்தில் இருந்தாலுமே அவர்களும் தெலுங்கு பிராமணர்களாக தான் இருப்பாங்க. இப்போ அனிருத்தை இவரை சொல்கிறார்ல, அனிருத்து அது ஒரு குழப்படியாக இருக்குது. அவர் தமிழ் பிராமணன்காங்க, ஆனால் வந்து தெலுங்கு பிராமணர்கள்காங்க. ஒருவேளை தெலுங்கு பிராமணராக இருந்தாலும் சாந்தமில் ஒரு சின்ன வீடு வச்சுருந்தார், சாந்தமில் சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவர், சரியா? ஆனால் இதுதான் யதார்த்தம். நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ வருத்தம் வருது இல்லை, அப்போ எங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கணும் தமிழர்களுக்கு? ஏங்க இங்கே உள்ள தமிழ் சினிமா திரைப்பட நடிகர்களுடைய தென்னிந்திய நடிகர் சங்கம் தானே வச்சுருக்கீங்க நீங்கள். நாங்கள் அதை தமிழ் நடிகர் சங்கம் கூட இப்போ மாற்ற முடியாததுக்கு துப்பு இல்லாமல் தானே இருக்கோம். எல்லா மாநிலத்துக்காரங்களும் இங்கே இருந்தாங்க, வச்சாங்க. மாற்ற முடியலையே சார். ஏன்னா எல்லா அதிகாரமும் உங்கள்கிட்ட தான் இருக்குது சார். அதிகாரத்தில் முதல்வரில் ஆரம்பித்து எல்லாமே ஆட்சி அதிகாரம் எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. இந்த மாதிரியான சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. நிலங்கள் உங்கள்கிட்ட தான் இருக்குது. பெரும் வணிகம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. உணவு தொழில் உங்கள்கிட்ட தான் இருக்குது. எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. தமிழன் பேர் வேறு சட்டம் இருக்குது, தமிழ்நாடு அப்படின்னு சட்டம் இருக்குது. அதுவும் கூட எங்கள் சங்கரலிங்க நாடார் சாகலைன்னா அதுவும் வந்து இருந்திருக்காது. அதையும் நீங்கள் திராவிட நாடுன்னு வச்சுருப்பீங்க, திராவிட நாட்டு இல்லை அப்படின்னு. அப்போ இன்னும் சுதந்திரமாக இருந்திருப்பீங்க. இன்னை வரைக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு தான். ஆமாம், அது இல்லை. என்ன இது? அப்போ நாங்கள் தமன் அவர்களுடைய வருத்தத்தை அவர் அனிருத் மீது சொல்கிறாரு. நீங்கள் எவ்வளோ பேர் இங்கே ஆந்திராவிலேருந்து இறக்குமதி ஆகி இங்கே வந்து நடிச்சிட்டு போகிறீங்க. அதே இது இங்கேருந்து ஒரு நடிகன் அங்கே வந்து நடிக்க முடியுமா? கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்களே, தமிழன்ட்டு கண்டுபிடிச்சிருங்களே. இவ்வளோத்துக்கும் தமிழன் கூட இல்லை, அவன் தமிழ்நாட்டை சேர்ந்தவனாக இருந்தாலே போதும். அதையே அப்புறம் உங்கள் ஆளுங்க தான். இப்போ அனிருத்து தெலுங்கராகவே இருக்கு, தெலுங்கு ஐயங்காருன்னு வைங்களேன். ஆனாலுமே உங்களால் வந்து அங்கே ஏற்றுக்க முடியல. ஒரு வாதத்துக்காக கேட்க, நமக்கு அது உறுதிப்படுத்தப்படாத தகவல், ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன்.
அனிருத் தெலுங்கு ஐயங்காராக இருந்தாலும் நீங்கள் அங்கே ஏற்றுக்க மாட்டீங்க. ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்னு ஏற்றுக்க மாட்டீங்க. ஆனால் நாங்கள் அங்கேருந்து இறக்குமதி ஆகிற எல்லாத்தையுமே இங்கே ஏற்றுக்கிட்டோம் நாங்கள். ம ம ம கேரளாவிலேருந்து வர்ற த திரை இசை கலைஞர்கள் எல்லாருமே இங்கே வந்து வணிகம் பார்க்குறாங்க. நடிகைகள் முழுக்க இங்கே தான் வர்றாங்க. இப்போ காணாது மாரி செல்வராஜ் மாதிரியான புரட்சிகர இயக்குனர்கள் எல்லாத்துக்குமே கேரளா மலையாள பெண்கள் தான் பிடிச்சிருக்கு. அவங்க இந்த நடிகைகளை தான் இங்கே நடிக்க வைக்காங்க. ஒரு நடிகை கூட கேட்டாங்க, ஏன் சார் இங்கே தமிழில் நடிக்கிறதுக்கு ஆள்கள் இல்லையான்ட்டு. அப்படி எல்லா இடத்துல இருந்தும் இருக்காங்க. ஒரு கலை சார்ந்த பணிகளில் எல்லாத்துலேயுமே பயன்படுத்திக்கிடுவாங்க. ஆனால் அதுலேயுமே ஒரு இது வேணும்ல, நியாயம் வேணும்ல. நீங்கள் இவ்வளோ இந்த சாதாரண ஒரு அனிருத்துக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்குதுங்கிறதுல தான் நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு இங்கே வாய்ப்பு கிடையாது. நல்லா இசையமைச்சா உங்களுக்கும் கிடைக்க தான் போகுது. இங்கேருந்து இளையராஜா வெளியே போய் இசையமைக்கலையா? ரகுமான் இசையமைக்கலையா? இதெல்லாம் வந்து தனிப்பட்ட கலைஞர்களுடைய தனித்திறன், அவர்களுடைய கண்டென்ட்டு சேலபிள் கண்டென்ட்டாக இருந்தால் யாரும் எங்கேயும் போய் இசையமைக்க போகிறாங்க. ஆனால் நாங்கள் பேசுகிறது வந்து அதிகாரம், தமிழர்களுக்கான அதிகாரம். நீங்கள் தனிநபருடைய கலைத்திறனை வச்சு அதுக்கு கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்காம போகிறது பற்றியே நீங்கள் கவலைப்படுறீங்க. ஆனால் நாங்கள் ஒரு இனம் வந்து இன்னும் அதிகாரத்தை அடைய முடியாமல் அது வந்து தமிழர்கள் போல் நடிக்கும் திராவிடர்களிடம் அதிகாரத்தை கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற வருத்தத்தில் நாங்கள் இருக்கோம். அப்போ எங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும்? இல்லை, அங்கே இருக்கிற தெலுங்கு மக்கள், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து அவங்க நம்மளை யார் ஆட்சி செய்யணுன்றதை அவங்க சரியாக தேர்வு செய்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கிற மக்கள் அந்த மாதிரி தேர்வு செய்கிறதுல உங்களுக்கு வேணால் சிக்கல் இருக்குது, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு. அது உங்கள் கரெக்டு. இது வந்து நீங்கள் எங்களை செருப்பால் அடிங்க சார். நீங்கள் முட்டாப்பயலுள்ளா இருக்கீங்கன்னு தமிழர்களே செருப்பால் அடிங்க. அதுதான் நியாயம். எங்களுக்கு தெரில. ஏன் தெரிலன்னா, இங்கே எங்களுக்கு வந்து பேரில் வந்து விட்டுருக்காங்க. இங்கே ஏன் தெரிலன்னா, திராவிடர்கள் வந்து தமிழர்கள் போல் இருக்காங்க. தெலுங்கர்கள் மலையாளிகள் இதில் சேர்க்க முடியாது. அவர்கள் கலரில் இது பண்ணிடுவாங்க. இன்னொன்று வாயை திறந்து அவங்க காட்டிடுவாங்க, ஞான்னு சொல்லிடுவாங்க. சொல்லப்போனால் மலையாளியிடம்தான் ஆதி தமிழ் மொழி வாழுது. இன்னும் தமிழர்கள் பயன்படுத்தாத பல எழுத்துக்களில் வந்து அவர்கள் தான் புழக்கத்தில் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க வந்து இது பண்ணால் தெரிஞ்சு போயிருந்தாங்களே. ஆனால் இவர்கள் அப்படி இல்லை. இவர்கள் வாயை திறந்து சொன்னால் மட்டும்தான் இங்கே வந்து தெலுங்கர் அப்படிங்கிறது தெரியும். நம்ம தெலுங்கர் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தெலுங்கர்களை நம்ம புறக்கணிக்கவே இல்லை, தெலுங்கர்களை வெறுக்கவும் இல்லை. அப்படி ஒரு நிலைப்பாடு வந்தால் அதை நம்ம வந்து மறுதளிப்போம், அதற்கு எதிராக இருப்போம். ஆனால் நீங்கள் தெலுங்கர்களாக இல்லாமல் எங்களை ஆள்றீங்க, திராவிடத்தின் பேரில் ஆள்றீங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து இருக்கிற விமர்சனம். அதனால தான் சீமான்கிற ஒரு கேரக்டர் உருவாக வேண்டிய தேவை இருக்குது. இதை முத்துக்குமார் கடிதத்தில் வந்து சொல்லியிருந்தான். 2009 இனப்படுகொலை நடந்தப்போ அந்த எழுதின கடிதத்தில் அவன் சொல்லியிருந்தான், தமிழர்கள்ட்ட வந்து ஜனநாயகமாக இருக்குது, ஆனால் இந்த சமயத்தில் நீங்கள் எங்கள் கூட நிற்கலைன்னா நாளைக்கு தமிழ்நாட்டில் தமிழர்களுக்குன்னு ஒரு இனம் சார்ந்த ஒரு அமைப்பு உருவாகும்னு அவன் முன்கணித்து சொன்னான். அந்த தேவை வந்து இன்றைக்கி உருவாயிடுச்சு. சீமான்கிற ஒரு நபருக்கு பெரியாரிய மேடைகளில் பேசிக்கிற சீமானுக்கு ஏன் அது தேவைப்படுது? இன்றைக்கி உருவானார். அந்த சூழல் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தமிழர்களை, தமிழ்நாட்டை தமிழர்கள் அல்லாதவர் ஆள்றாங்க, அது திராவிடத்தின் பேரில் ஆள்றாங்கங்கிறத திராவிட கம்பெனி சீக்கிரட்டை கண்டுபிடிச்ச உடனே அப்படி ஒரு எண்ணம் வருது. எல்லா மாநிலத்திலும் அவங்கவுங்களுக்குன்னு அமைப்புகள் இருக்குது, இங்கே இல்லை. எல்லா மாநிலத்திலையும் கொடிகள் இருக்குது, இங்கே இல்லை. ஏன் எது தடுக்குது? அப்போ திராவிடத்தின் பேரில் இருக்கிற வரைக்கும், இது திராவிட ஆட்சிகள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு சுதந்திரம் கிடைக்காது, அதிகாரம் கிடைக்காது. இதுதான் யதார்த்தம். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுமே வந்து அந்த ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாங்க. பொதுவெளியில் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, எங்கே போனாலும் நம்ம ஆட்கள் தான் இருக்காங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நம்ம ஆட்கள் செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு. அந்த மக்கள் மீது அவங்களுக்கு இவ்வளோ அன்பு இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற தமிழ் அமைச்சர்களோ இல்லை எம்எல்ஏவோ அவங்களுக்குலாம் வந்து இந்த இவனுக்கு தான் வந்து சாதி சண்டை போடுறதுக்கே நேரம் காணல. இவனுக்கு சக தமிழனை வந்து ஒடுக்கிறதுக்கே இவனுக்கு நேரம் காணமாட்டுக்க. அப்போ இந்த முட்டா புயலுக்கு வந்து இவன் தான் வருவான். அவன் சொல்லிட்டான்ல, நீங்கள் வந்து நேரு பேரை சொல்லிட்டு இல்லை என் பேரை சொல்லிட்டு வாங்க, தலைமைச் செயலகத்துக்கு வாங்க, இன்னாருன்னு சொல்லுங்கள், நான் எல்லாம் டக்கு காரியம் எல்லா வேலையும் நடக்கணுங்கானே. அதை வந்து இங்கே உள்ள நீங்கள் சாதி ஒளி பேசுகிறவங்க தானே, சாதி ஒளி ஆட்சி தானே, பேச வேண்டியது தானே. இப்படிலாம் ஒரு அமைச்சர் பேசக்கூடாப்பா, எல்லாருக்கும் பொதுவான ஆள்ப்பா, நீ என்னப்பா இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டீங்களா? எந்த அறிவாலயத்துலேருந்து ஏதாவது கண்டனம் போச்சாங்க? ஏதாவது கட்டம் கட்டினீங்களா? இப்படி பேசுகிறவங்கள நைஸாக விட்டீங்கள்ல, உங்களுக்குள்ளே கரெக்டாக நெட்வொர்க்காக இருக்கீங்கள்ல. ஆனால் தமிழர்கள்ட்ட மட்டும் வந்து சாதி ரீதியான பிரச்சனைகளை உருவாக்குறீங்க. அதுவுமே இங்கே வந்து நுணுக்கமானது. இங்கே இருக்கிற வடக்க வந்து பறையர்களையும் வன்னியர்களையும் மோத விடுறது, தெற்க தேவேந்தர்களையும் மறவர்களையும் மோத விடுறது, இதே நுணுக்கமான அரசியல் இருக்குது. ஏன்னா இவையெல்லாம் பெரும்பான்மை சமூகங்கள். இந்த பெரும்பான்மை சமூகங்களை மோத விட்டு குளிர் காய்ந்தால் மட்டும் தான் திராவிடம் உயிர் வாழுங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ நேரு போட்டார்ல, ஊழல் நடந்துச்சு இல்லை, அதில் எத்தனை பேர் அதை எடுக்க சொல்லியிருக்கோம், லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கோம். எத்தனை பேர் பிறமொழியினர்னு எடுங்க பார்ப்போன்னு தெரியும். கம்பெனி சீக்ரெட் வரும். எத்தனை அதில் எனக்கு தெரிஞ்ச நண்பருடைய பொண்ணு ஜெயசுமார்ட்டின்னு ஒரு நண்பர், அவருடைய பொண்ணு கூட முறையாக தேர்வு எழுதி பாஸ் ஆனாங்க. ஆனால் வேலை கிடைக்கல.
இப்போ அந்த நேர்வால பாதிக்கப்பட்டதுல அந்த பொண்ணும் இருக்குது. முறையாக நடந்துருந்தா அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு 25 லட்சம் வசூல் பண்ணியிருக்கீங்கல்ல, வசூல் பண்ணிவிட்டு நீங்கள் ஆந்திராவுக்கு போய் 44 லட்ச ரூபா டொனேஷன் கொடுக்குறீங்க. இங்கே இருக்க ரங்கநாதர் கொடுத்தா ஆகாதா? தமிழ்நாட்டுக்கு அந்த பணம் வரக்கூடாதா? கொள்ளையடிக்கிறது தமிழ்நாட்டுக்கு, கொடுக்கறது ஆந்திராவுக்கா? அப்போது இது ஒரு நுணுக்கமான இவர்களுடைய அரசியல். இந்த அரசியலை புரியாத வரைக்கும் தமிழனுக்கு விடுதலை கிடையாது. சீமான் வந்து பாரதி நிகழ்வில் போய் பேசுகிறாரு. நீங்கள் வந்து எத்தனை முறை போய் கொஞ்சி குழாவுறீங்க, குருமூர்த்தியை ரகசியமாக போய் பார்த்தீங்களா? தொடர்பில் தானே இருக்கீங்க. நிர்மலா சீதாராமனை போய் பார்க்குறீங்க, டெல்லிக்கு ஓடி ஓடி போய் பார்க்குறீங்க, அதெல்லாம் நடக்குது. நீங்கள் போய் பார்த்தா வந்து இது கிடையாது. ரஜினியை சீமான் போய் பார்த்தா சங்கி, நீங்கள் போய் பார்த்தா வியாபாரம். சமாதானம் பார்த்தா சனாதானம். நீங்கள் வெள்ளை கூடை பிடிச்சிட்டு பாஞ்சு போயிடுவீங்க. இடி ரைடு வந்தால் ஓடிடுவீங்க. ஆக வந்து இது ஒரு தமிழர்களை ஏமாற்றி பிழைக்கிறதுக்கான அரசியல் தான். இப்போ தமன் அவர்கள் சொல்கிறது எல்லாமே இந்த இதுதான். அவர் ஒரு கலைஞராக அவரோட இதை சொல்கிறாரு. நம்ம பதிலுக்கு வந்து நம்ம ஒரு தமிழ் குடிமகனாக நம்ம என்ன சொல்கிறோம், நீ இதுக்கே இது பண்ணுறா நாங்கள் வந்து எங்கே போய் யார்கிட்ட போய் புலம்புறது அப்படிங்கிறது தான். ஒருவேளை இப்போ தெலுங்கராகவே அனிருத் இருந்தாருன்னா யாரை நீங்கள் இது பண்ணுவீங்க? 2 தெலுங்கர்களுக்கு இடையில் நம்ம வேடிக்கை பார்க்குறது தான் நம்ம தமிழனுங்க மிச்சர் பார்க்கறதுங்கிறது தான். நிறைவாக ஒரு சந்தேகம், கலைத்துறையில் வந்து முன்னாடி வந்து பாரதி ராஜா அந்த மாதிரி பெரிய ஆட்கள் தமிழ் சார்ந்த நிறைய இயக்குநர்கள் இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் வந்து பா ரஞ்சித், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் இந்த மாதிரியான இயக்குநர்கள் வந்திருக்காங்க. எந்த காலகட்டத்தில் இயக்குநர்கள் வளர்ந்துருந்தாலும், தமிழ் சினிமாவில் இவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்தாலும், இன்னும் அந்த தென்னிந்திய சினிமா அப்படின்ற வார்த்தையே எடுக்க முடியல. இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு வேளை இவர்கள் வந்து தமிழ் சினிமா இவங்களுக்கான ஒரு சங்கத்தை அமைக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு ஏதாவது இருக்குமா? பின்னாடி ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? அது இல்லைங்க. அந்த தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தை பேரை மாற்றணும் அப்படின்னாலே, கன்னடத்து பைங்கிலி சரோஜாதேவி வரைக்கும் அந்த அம்மா உயிரோடு இருந்தப்போ குமுதத்துக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதை படித்தேன். அவங்க அதை மாற்றக்கூடாதுங்கிறாங்க. கன்னடத்து பேரே கன்னடத்து பைங்கிலி. கேஆர் விஜயா, அவங்க மலையாளி நினைக்கிறேன். அவங்க இப்படி வந்து எல்லாருமே வந்து இது எல்லாருக்கும் பொதுவானது தானே. அப்போ என்ன தமிழ்நாடு வந்து எல்லாருக்கும் பொதுவானவங்கன்னு எல்லாருக்கும் எழுதி கொடுத்துருக்கு. அப்படி தானே. ஒரு பேரை கூட மாற்றுறதுக்கு அவர்கள் வந்து அனுமதிக்க தொடக்க காலகட்டத்தில் எல்லாரும் இருந்தாங்க சார். எல்லாரும் இருந்தாங்க சார். இருக்கும்போது இது மத்தியில் இருந்தது. எல்லாரும் அதனால தென்னிந்திய சினிமான்னு கொண்டு வந்தோம். சரி, கொண்டு வந்தீங்களா? அழிக்கிறீங்க. கொண்டு வந்தாச்சுல்ல. குடும்பம் பிரிஞ்சாச்சுல்ல. அவனுக்கு தனி பொழப்பு பார்த்தாச்சுல்ல. எங்களை தனி பொழப்பு பார்க்க விடுங்க. எங்க பேர் நடிகர் சங்கத்துக்கு எங்க பேர் வைங்க. நீங்க வாங்க கெஸ்ட் ரோலா வந்து போங்க. யாரையும் அதுக்காக ஒரு நடிகனை கலைஞனை எனக்கு வந்து இந்த இதுக்கு வந்து இந்த பாத்திரத்துக்கு இவர் கேரளாவை சேர்ந்த ஒரு நடிகரை பயன்படுத்தணும்னு தோணுது. இல்லைன்னா இது ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு அது வரட்டும், கெஸ்ட் ரோலாக வரட்டும், அதில் வரட்டும். அப்படி எவ்வளோ படங்கள் இருக்கா, நம்ம ஆளுங்க இங்கே போய் நடிக்காங்கல்ல, அது கரெக்டாக போதும் இல்லை. இப்போ மலையாளத்தில் கரெக்டாக அவர்களுக்கான ஆள்கள் யாருன்னு தேர்வு பண்ணி நடிக்க வைக்கிறாங்கல்ல. ஆந்திராவில் நடிக்க வைக்கிறீங்களா? கன்னட பிரசாத் நம்ம பிரகாஷ்ராஜ் ஏன் வந்து இங்கே ஆந்திரா நடிகர் சங்க தேர்தலே அது ஒரு போட்டிட்டார், தயாரிப்பாளர் சங்கத்திலேயே போட்டிட்டாருன்னு நினைக்கிறேன். யாரை வந்து நீங்கள் கன்னடிகா அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. கரெக்டாக இருக்கீங்களாப்பா, நாங்கள் மட்டும் இடிச்ச வாய்ப்புகளா? இதை கேள்வி எழுப்ப முடியாத நிலைமையில் தமிழர்கள்ட்ட இருக்குது சூழல். தமிழர்கள் பெரும் வணிகமாக மாறலை. அதிகாரம் வந்து இல்லை, இவங்க ஆர்கனைஸ் ஆகலை நம்ம எடுத்துக்கலாம். இவங்க தமிழர்கள் ஃபஸ்ட்டு ஒற்றுமையாக இல்லை. நீங்கள் இவங்ககிட்ட ஒற்றுமை இல்லாத ஒரு சிக்கல் இருக்குங்க. இதை வந்து தமிழர்கள் புரிந்து கொண்டதை விட தமிழர் அல்லாதவர்கள் மிக சிறப்பாக புரிந்து கொள்கிறார். அதுக்கு வந்து உதாரணம் வைகோ அவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர் வந்து நிறைய நம்மளுடைய ஞானக்கண்களை வந்து திறந்து வைகோ அவர்களுக்கு பெரும்பங்கு உண்டு. அப்போ அவர் வந்து ஏற்கனவே ஒன்று சொன்னது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கொஞ்சம் பேர் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு திராவிடத்தை ஒழிச்சிடலான்னு வர்றான்னு, நம்மெல்லாம் அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் பாஜக இருந்தாலும் எதாக இருந்தாலும் திராவிடர்கள்லாம் நம்ம ஒத்துமையாக இருக்கணும்னு சொன்னார். அது தமிழர்கள் மீதான பயத்தின் வெளிப்பாடு. இவனெல்லாம் ஒன்று சேர்ந்துறாங்க. ஒன்று சொன்னார், இந்த தமிழ் பயல்கள் ஒன்று சேர மாட்டானுங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமாக அவர் என்ன சொன்னார்னா, தமிழர்களிடம் தன்முனைப்பு இருக்குது ஒவ்வொருத்தர்கிட்டையும். இவர்களால் வந்து ஒற்றுமையாக இருக்க முடியாது அப்படிங்கிறத தெலுங்கர் வைகோ அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார். அது உண்மைதான். இதனால் இவர்களால் ஒன்று சேர முடியாது, இவங்க ஒன்று சேர மாட்டாங்க, அதனால் எங்களுக்கு திராவிடர்களுக்கு பிரச்சனை இல்லை. அதான் திராவிடம் வாழ்றதுக்கான உயிர். இப்போ நீங்கள் வந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தை மாற்றணும்னா மாற்ற முடியும். எப்போ மாற்ற முடியும்னா, அதிகாரம் தமிழர்கள் வசம் வரும்போது மாறும். தமிழ்நாட்டை ஆள்பவர்கள் தெலுங்கர்கள் அப்படிங்கிறது தமிழ் மக்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் போது மாறும். அதிகார மையம் நம்மகிட்ட இல்லை. இப்போ ஏன் கோவிலில் வந்து தமிழ் உள்ளே போல? இப்போ தமிழர்கள் வந்து இறங்கி பேச ஆரம்பித்த பிறகு, சீமான் வந்த பிறகு, இந்த தெய்வத்தமிழர் பேரவை, மணியரசன் ஐயா மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பித்த பிறகு, இத்தனை ஆண்டுகள் நம்மகிட்ட உருட்டிக்கிட்டு இருந்த திராவிடம் எல்லாம் கோயில் பிராமணங்கிட்ட சமஸ்கிருதம் இருக்குது. நீ என்னவே செஞ்ச? நீ என்ன செஞ்ச? நீ அதை மாற்றுறதுக்கு என்ன செஞ்ச?
ஒன்றும் செய்யலை. ஏன்னா இவனுக்கு ஆரிய பூச்சாண்டி காட்ட வேண்டியிருக்கு, பேசிக்கிட்டே இருக்கணும், அதனால் இருக்கும் அப்படி வச்சுக்கிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் இவர்களுக்கு சமஸ்கிருதத்தோட தான் நெருக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து வியாபாரம் பார்க்குறது, இங்கே எல்லாத்துக்குமே தமிழ் தேவைப்படுது. இங்கே வந்து ஃபார்ம் ஆகணும்னா நாங்கள் தமிழ் பொண்ணுன்னு சொல்லிக்கிடுவாங்க, நானும் தமிழில் இருந்தாலும் சொல்லிக்கிடுவாங்க. ஆனால் வந்து கரெக்டாக அவர்களுக்குள்ள மணவாடு நெட்வொர்க்கில் அவங்க இருக்கிறாங்க. அது அவர்களிடம் தெளிவாக இருக்குது. இது வந்து நடிகைகள் ஆரம்பித்து நடிகர்கள் ஆரம்பித்து எல்லாருக்குள்ளேயுமே எல்லாருக்குமே அந்த எல்லா மனப்பான்மை. எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. மொத்தமாக அவங்க வந்து திரைத்துறையை கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. திரைத்துறை எப்படி வந்து கோவில் அதிகார மையமாக இருக்குது, ம். அது மாதிரி அன்றைய காலத்தில் மன்னர் காலத்தில், அதே மாதிரி இன்றைய காலத்தில் வந்து சினிமா துறை அதிகார மையங்களோட முக்கியமான பங்காக இருக்குது. ம். அது ஒரு பெரும் வணிக தொழிற்சாலை. அங்கே இருக்கிற நம்ம ஆளுங்களும் வந்து பெருந்தன்மை, எங்கே சார் நம்ம தமிழ் சங்கத்தில் பேர் வச்சா இவர் சங்கப்பட்டுருவார், பக்கத்தில் இருக்க இன்னொரு தெலுங்கர் வருத்தப்படுவார், மலையாளி வருத்தப்படுவார், கன்னடம் வருத்தப்படுவார்னு நம்ம ஆளுங்க பெருந்தன்மையாக அதை விடுறாங்க. இது பெருந்தன்மை கிடையாதுங்க. உங்களுடைய உரிமையை கேட்பது வந்து இப்போ கேட்பதும் அதை பேசுவதும் நம்ம பெருந்தன்மையாக விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கன்னடர்னா அவர் கன்னடர், நான் தமிழர். அவர் தெலுங்கர்னா அவர் தெலுங்கர், நான் தமிழர். நாம் 2 பேரும் அன்பு பாராட்டதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது நான் உங்கள் கூட அன்பாக இருக்கணுங்கிறதுக்காக நான் என்னுடைய உரிமையை விடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் இதை பேசுகிறேன்ல, எனக்கு நிறைய தெலுங்கு நண்பர்கள் இருக்காங்க. என்னுடைய தெலுங்கு நண்பர்கள் வருத்தப்படுவாங்கன்னு நினச்சி நான் இதை வந்து பேசாமல் இருக்க முடியாது. இது என்னுடைய உரிமை, என் இனத்தின் உரிமை, எங்களுடைய மொழி சார்ந்த எங்களுடைய தாய்மொழி மக்களுடைய உரிமை, தமிழ் மொழி மக்களின் உரிமை. இதை நான் பேசி ஆகணும். நீங்களும் நானும் அண்ணன் தம்பியாக இருப்போம், மாமன் மச்சனாக இருப்போம், உறவாக இருப்போம், நட்பாக இருப்போம், அது வேற. ஆனால் நீங்கள் எங்ககிட்ட உறவாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் எங்களுடைய இனத்தின் உரிமையை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. நீங்கள் உங்களுடைய இனத்தின் உரிமையை விட்டு கொடுக்கீங்களா? இல்லைல்ல. உங்களுடைய தாய்மொழியை நாங்கள் விடுங்கன்னு எங்கேயுமே நாங்கள் சொன்னதில்லை. நீங்கள் விடுங்க அப்படிங்க விடணும்னு நாங்கள் நிர்பந்திக்கவும் இல்லை. நீங்கள் வந்து நாங்கள் 40,00,000 பேர் இருக்கோம், 30,00,000 பேர் இருக்கோம், எங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுங்க, எங்கள் தாய்மொழி வழியில் படிக்கணும்னு சொல்லுங்கள், அது நியாயமான கோரிக்கை. நாங்கள் இத்தனை சதவீதம் பேர் இருக்கோம், எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, அது நியாயமான கோரிக்கை. ஆனால் நீங்கள் மொத்தத்தையும் தமிழர்கள்ங்கிற போர்வையில், திராவிடர்கள்ங்கிற போர்வையில் வந்து நீங்கள் அதை வந்து அனுபவிக்கிறது வந்து நியாயமற்ற செயல். இந்த புரிதலை இன்றைக்கி நிறைய பிறமொழியினர்களில் உருவாகுது. அதை வரவேற்கிறோம், அவர்களை நம்ம மதிக்கிறோம். நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியில் நிறைய தெலுங்கர்கள் இருக்காங்க. அவர்கள்லாம் அதை வந்து ஏற்றுக்கிட்டு அவங்க அதில் பயணிக்கிறாங்க. பிறமொழியை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் பயணிக்கிறாங்க. அது வந்து பிரதிநிதித்துவம், அவர்களுக்கான உரிமை. அதுக்காக யாரையுமே இழிவுபடுத்த கூடாது. நம்மளை எப்படி தமிழனை இழிவுபடுத்தினா நமக்கு கோவம் வருமோ, அதே மாதிரி தான் பிறமொழியினர் இழிவுபடுத்தினா கோவம் வரும். இங்கே என்ன சிக்கல்னா, 2 அந்த பியூர் தெலுங்கர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடைஞ்சலாக இருப்பது இந்த திராவிட தெலுங்கர்கள். அதான் அவர்களை வந்து நம்ம அப்புறப்படுத்தினா இந்த தெலுங்கர்கள் அரசியலும் சரி, சினிமாலையும் சரி, இந்த தெலுங்கர்கள் உண்மையில் அவர்கள் தாய்மொழியை மீட்டெடுப்பார்கள். நமக்கு உண்மையில் வருத்தம் தான். அவன் மொழியை இழந்தால் வருத்தம். என் பிள்ளை தமிழில் பேசவும் எழுதவும் தெரியலன்னா எனக்கு கருத்தம், ஒரு தமிழனா எனக்கு வருத்தங்க. அது அவமானமாக நினைக்கிறேன். அதே மாதிரி தானே அவங்களுக்கு இருக்கும். அவங்க அதை இழந்துட்டாங்க. அவங்க தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தெலுங்கராக இருந்தால், கன்னடராக இருந்தால் உங்களுடைய தாய்மொழியை சொல்லிக் கொடுங்க. ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தால் கூட அது ஒரு மொழி அழியிறதுங்கிறது நல்லது கிடையாது. இப்போ உங்களுக்கு இங்கே அழியிறதுனால இல்லை, பக்கத்தில் ஆந்திராவில் வாழ வச்சுருவீங்க சார். ஆனால் எங்களுக்கு இந்த ஒரு துண்டு நிலம் தான் இருக்குது. இந்த இதுக்குள்ளே தான் நாங்கள் சிக்கியிருக்கோம். பக்கத்தில் அந்த சைடு இருந்தவனே அழிச்சு விட்டீங்க. அகதியாக போக வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. அப்போ எங்களுக்கு நிலம் இல்லை, கடல் தான் எங்களுக்கு கடைசி முட்டில் வந்து நாங்கள் நிற்கோம். இதுக்கப்புறம் நாங்கள் ஓட முடியாது, போக முடியாது. இப்போ நாங்கள் பேசலைன்னா எப்போவுமே பேச முடியாது. இதனால தான் சீமான்கள் உருவாக வேண்டிய தேவை வருது. இதனால தான் அவங்க இப்படி பேச வேண்டிய நிர்பந்தம் வருது. யார் மேலேயும் வெறுப்புலாம் கிடையாது. தமிழர்கள் உயிர்ம நேயர்கள், எல்லாரையுமே நேசித்தவர்கள். ஆனால் அறிவுமதி பேசின ஒரு காணொலி சமீபத்தில் பார்த்தேன். ஒரு குருவிக்கு தமிழன் வந்து 2 பேர் வச்சுருக்கான் அப்படிங்கிறத அவர் ஒரு இது அழகாக சொல்கிறார். அந்த விவசாய நிலங்களில் அந்த குருவிகள் வந்து நெல்மணியில் சாப்பிட்டு இருக்கும். அந்த பூச்சிகளை வந்து இது பண்ணும், பூச்சிகளை சாப்பிடும், நெல்மணிகளையும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பாதுகாக்கணுங்களேன். ஆமாம், நெல்மணிகளை அழிக்கக்கூடிய பூச்சிகளை சாப்பிடக்கூடிய அந்த குருவி இதே ஊரில் தங்கணுங்கிறதுக்காக அவன் தன் வயல் அறுப்பு நடக்கும்போது அந்த கதிர்களில் ஒரு கொத்து கதிரை எடுத்து தன் வீட்டு வாசலில் கட்டி தொங்க வைப்பான். எல்லாம் அந்த ஊர் முழுக்க அதை கட்டி தொங்க விடுவாங்க விவசாயிகள் எல்லாருமே. அந்த குருவி அங்கேயே வந்து அந்த ஊரை விட்டு பறந்து போகாமல் அங்கேயே குஞ்சு பொரிச்சு, முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சு அங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் ஊர்க்குருவி அப்படின்னு. ஒரு குருவிக்கு இப்படி யோசித்து ஒவ்வொரு உயிர்மை, இதில் நம்ம நலனும் இருக்குது. ஆனாலும் உயிர்ம நேயத்தோடு எல்லாத்தையுமே பார்த்த தமிழர்கள் அப்படி இருப்பவர்கள் இன்னொருத்தவங்களை வெறுக்க மாட்டோம். அதுதான் இது. ஆனால் நாங்கள் இன்னொருத்தவங்களை வெறுக்கக்கூடாது, இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் அழியணும் முடியாதுல்ல. எங்களுக்கு கடைசி டெட்டு இல்லை இதில் நிற்கிறோம், எல்லையில் நிற்கிறோம். இதுக்கப்புறம் அங்கேருந்து எங்களை அடித்து கொண்டு வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போக முடியும்? அப்போ இனிமேல் பேசாமல் இருக்க முடியாது. யார் மனசு சங்கடப்படும்னு நினச்சிலாம் நாங்கள் கடந்து போக முடியாது. தமன்னோ இல்லை பராசக்தி சிவகார்த்திகேயனோ சுதாகங்கிறார்களோ நீங்கள் எங்களுக்கு வகுப்பு எடுக்காதீங்க.
நீங்கள் முடிந்தால் நீங்கள் திருந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்கிட்ட வந்து வியாபாரம் பார்க்குறதுக்கு வந்து பெரியார்னு வைக்கிறது, அங்கே போனால் ராமசாமி நாயக்கர்னு வைக்கிறது, இங்கே வந்து சாதி ஒழிப்பு பேசுகிறது. அதனால் எல்லா பேரும் சாதி ஒழிப்பு பேசுகிற ஆந்திராவிலேருந்தே கிளம்பி வந்துடுறீங்க தமிழ்நாட்டுக்கு. அதெல்லாம் கமல் அன்றைக்கே ஒரு படத்தில் சொன்னார். ஆமாம், தமிழை வந்து ஆந்திராவில் யாராவது தமிழை வாழ வைக்கிறதுக்கு வருவாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் கமல் ரொம்ப நுணுக்கமாக செய்வாப்புல. அவர் படத்தில் நாயகன் படம் இருக்குல்ல, அந்த நாயகன் படம் அது வந்து அங்கே இருந்த வரதராஜ முதலியார், நிறைய எஸ்கே ராமசாமியார், காலா சேட்டு, இப்படின்னு நிறைய பேர், ஹாஜி மஸ்தான், இப்படி பல பேருடைய ஒரு பொதுவான ஒரு வாழ்க்கை, ஒரு கதாநாயக இது. அந்த இதுக்கு வந்து அவர் வந்து நாயக்கர் பாபான்னு வைக்கார். இதான் அவங்க குசும்புங்கிறது. உனக்கு ராமசாமி நாயக்கரை கொண்டாடணும்னா அது தனியாக கொண்டாடிப்போம். அது வந்து வரதராஜ முதலியார், சரியா? ஒரு முதலியார் பேரை வந்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பயோபிக்காக இதாக எடுக்கிறீங்க, ஒரு மெயின் கதாபாத்திரமாக எடுக்கிறீங்க, சரி கற்பனையே கலந்து எடுக்கிறீங்க. ஆனால் அதுக்கு அப்போ நீங்கள் எல்லாம் பொதுவான பேரை வச்சுருக்கணும் இல்லையா? அப்போ நீங்கள் வலிந்து அதில் நாயக்கர் பாபான்னு வைக்கிறதுடைய அரசியல் என்ன? இங்கே வந்து ராமசாமியரை நம்மகிட்ட திட்டமிட்டு பூதகரப்படுத்துறது, ஸ்டிக்கர் ஓட்டுனது, நாயக்கரையா சொல்லுங்கள் நாயக்கரையா அப்படின்னு கடைசி வரைக்கும் தமிழனா இப்படி சொல்லுங்கள் நாயக்கரையான்னு கட்டி இன்னைக்கு வைக்கணும்னு பார்க்குறேன். இன்றைக்கி அவன் திமிரி எழுறான். இங்கே இருக்கிற நிலம், உள்ளூர்காரன்ட்ட இருக்கிற நிலம் வந்து காணாமல் போச்சு, அசூலுக்காரன்ட்ட எப்படா வந்துச்சு? வந்த நீ இங்கே வந்த, எங்கிட்ட வாளின் முனையில் இங்கே இருந்த மக்கள்கிட்ட அந்த நிலங்களை பறித்த, அதனால் இவன் நிலம் இல்லாதவனை மாறினா, அவன் பண்ணையடியால் மாறினா, வேலைக்காரனை மாறினா, அதிகாரம் ஓன்ட்ட இருந்தது. ஓன்ட்ட அதிகாரம் இருந்தாலும் கடைசியில் வெள்ளைக்காரன் வந்தான். வெள்ளைக்காரன்ட்ட வந்தவன்ட்ட பிராமணன் படிச்சிருந்தனால அவன்கிட்ட போய் அவன் குட் மார்னிங் சார்ன்னு அங்கே வேலை பார்த்தான். வெள்ளைக்காரன் கூட பிராமணன் வந்து நெருக்கமாக இருந்தால், உயர் பதவி, அரசு உயர் பதவிகளில் உட்கார்ந்தா. நீ வந்து கை நாட்டாக இருந்த, ஆனால் உங்ககிட்ட நிலம் ஜமீன் எல்லாம் இருந்ததாலும் இவன் வெள்ளைக்காரன் இவன் தானே க்ளோஸாக இருக்கான், அவன் தானே உயர் பதவியில் இருக்கான், நம்ம அவங்ககிட்ட போய் கை கட்டணுமேங்கிற கடுப்பு உனக்கு வந்து, அதனால் நீதி கட்சி உருவாக்குன. அதுதான் பிராமணர் இல்லாத ஒரு நீதி கட்சி. உனக்கு சமூக நீதி புண்ணாக்கெல்லாம் உருவாக்குற நோக்கெல்லாம் கிடையாது. வெள்ளைக்காரன்ட்ட இருந்த பிராமணன் அவன்கிட்ட அதிகாரத்துக்கு அவங்க நேற்று வரைக்கும் நம்மகிட்ட குல கும்பிடு போட்டுக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி அவன் நமக்கு ஆர்டர் போடுறானுங்கிற கடுப்பு தான் வந்து இந்த திராவிட இயக்கம் உருவானது. மற்றபடி இவர்களுக்கு தமிழர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற அதிகற்புத யோசனையெல்லாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது. இதுதான் இவர்கள் ராமசாமியரை இங்கே பிம்பப்படுத்தியதுக்கு பின்னாடி இதுதான். சீமான் உடைக்க போகிற அந்த கடப்பாறை இருக்குல்ல, அவர் அங்கே பேசுனதுக்காக பிராமண கடப்பாறைன்னு சொன்னால் அது பிராமண கடப்பாறை இல்லை, அது தமிழர்களின் கடப்பாறை, முப்பாட்டனின் வேல், அது உடைக்கும். இன்னைக்கு அந்த தகர்றதுக்கான சூழல் உருவாகிருக்கு. நிச்சயம் ஒரு நாள் நடக்கும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்மா. நன்றி. நன்றி.